ஏப்ரல் 2 தவக்காலம் 4ஆம் வாரம் புதன்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 17 முதல் 30 வரை. என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல், கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொலை செய்ய இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது: மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல் மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல் மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. யோவான் நற்செய்தியிலேயே இறையியல் சற்று ஆழமானதாகவே இருக்கின்றது. காரணம், யோவான் இயேசுவின் வார்த்தைகளை மட்டும் எழுதவில்லை, அந்த வார்த்தைகளை தான் புரிந்து கொண்ட விதத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த புரிதல் மேலோட்டமான அறிவின் மூலமாக வந்ததில்லை, மாறாக ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக இயேசுவின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக தியானித்ததன் மூலமாக வந்தது. இயேசுவோடு வாழ்ந்த யோவானுக்கு அவரோடு இருந்தபோது இயேசுவின் போதனைகள் அவ்வளவாக விளங்கி இருக்கவில்லை. ஆனால் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு அவருடைய வார்த்தைகள் தனது வாழ்வின் அனுபவத்தோடு பொருத்தி பார்த்தபோது அதில் இருந்த உண்மையை அவர் கண்டுகொண்டார். அதையே அவர் நற்செய்தி வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார். இயேசு தன்னை இறை தந்தையோடு இணைத்து பேசுகிறார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இயேசுவிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தைகள் கடவுளின் வார்த்தைகள். இயேசுவின் உணர்வுகள் கடவுளின் உணர்வுகள். இயேசுவின் செயல்பாடுகள் கடவுளின் செயல்பாடுகள். பாவத்திற்கு எதிராக கடவுள் எப்படி எழுகிறார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மனிதர்களை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்பதையும் இயேசுவின் வார்த்தைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் நிச்சயம் தந்தையாகிய இறைவனை அறிந்திருப்பர். ஏனென்றால் இயேசு கடவுளின் பிம்பம்.
இயேசுவின் வார்த்தைகளையும் அவருடைய போதனைகளையும் நாம் நன்கு அறிந்து கொண்டால் கடவுளை நாமும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நாமும் தந்தையைப் போல் வாழ்வோம். உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக வாழுங்கள் என்ற வாக்கிற்கேற்ப நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ்வோம். தந்தை ஓய்வின்றி இரக்கம் பொழிவது போல நாமும் பரிவின் செயல்களையும் அன்பின் செயல்களையும் ஓய்வின்றி செயல்படுத்துவோம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு செய்வதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் பரிவு கொள்வதற்கும் ஓய்வெடுக்காமல் எப்போதும் உழைக்கும் ஆர்வத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.